1 சாமுவேல் அதிகாரம் 7. நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தது மாதிரி கீரியாத்யாரீமுக்கு வந்துட்டு ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பியிருப்பாங்க. இங்கே 7ஆம் அதிகாரத்தில் கீரியாத்யாரீமின் மனுஷர் பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் மேட்டில் இருக்கக்கூடிய அபினதாப் அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன் எலியாசார் அவரை இந்த பெட்டியை பாதுகாப்பதற்காக அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய பெட்டியை காக்கக்கூடிய வேலையை இந்த எலியாசாருக்கு கொடுக்குறாங்க. அபினதாபோட மகன் எலியாசார் இப்போ கர்த்தருடைய பெட்டியை அவருடைய வீட்டில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அப்படியா 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி இந்த எலியாசார் வீட்டில் இருக்குது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணலை, இன்னும் முழுமையாக மனம் திரும்பலை. அவங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டும் இருக்கிறாங்க, பிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுவேல் ஜனங்கள்கிட்ட 3 காரியங்களை சொல்கிறார். என்ன காரியம்னா, முழு இருதயத்தோடு திரும்புங்க, அந்நிய தெய்வங்களை அஸ்தரோத் எல்லாத்தையும் அகற்றிடுங்க, கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவியுங்கள் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை இந்த சாமுவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஜனங்களும் அப்படியே செய்கிறாங்க. மறுபடியும் சாமுவேல் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்காக தேவன்கிட்ட கடவுள்கிட்ட நான் வேண்டுதல் செய்கிறேன், அதனால் நீங்கள் எல்லாரும் மிஸ்பாவில் கூடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மிஸ்பாவுக்கு போய் தண்ணீர் எடுத்துகிட்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி உபவாசம் பண்ணி, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மிஸ்பாவில் ஆண்டவர்கிட்ட அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. இந்த செய்தி அவங்க எல்லா ஜனங்களும் மிஸ்பாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நியூஸ் பெலிஸ்தருக்கு போகுது. அவங்களோட அதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, உடனே இஸ்ரேலுக்கு விரோதமாய் போர் தொடுத்துட்டு வர்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் இப்போ மிஸ்பாவில் இருக்கிறாங்க. இதை அறிந்த பெலிஸ்தர் அவர்களுக்கு விரோதமாக போர் தொடுத்து வர்றாங்க. இப்போ ஜனங்களை சாமுவேல்கிட்ட எங்களுக்காக இடைவிடாமல் நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சாமுவேல் ஒரு காரியம் பண்ணுவார். என்னென்னா, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு அதை சர்வாங்க தகன பலி செலுத்தி கடவுள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பெலிஸ்திய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வர்றாங்க. அந்த நேரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய இடி முழக்கத்தை அந்த ஜனங்கள் மேலே விழுற மாதிரி செஞ்சு நிறைய பேர் அவங்க இறந்தும் போகிறாங்க, நிறைய பேர் பட்டு விழுந்தார்கள். வசனத்தில் பட்டு விழுந்தார்கள் அப்படின்னு இருக்குது. மீதம் இருக்கிற ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலிருந்து பெத்ஹாரீம் அப்படிங்கக்கூடிய பள்ளத்தாக்கு வரைக்கும் துரத்தி அடிக்கிறாங்க. பெத்ஹாரீம் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு வரைக்கும் துரத்தி அடிக்கிறாங்க. உடனே சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா, மிஸ்பாவுக்கும் சேனு அப்படிங்கக்கூடிய இடத்துக்கும் நடுவில் ஒரு கல்லை வச்சு அந்த இடத்துக்கு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி எபனேசர் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறாரு. மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவில் ஒரு கல்லை வச்சு இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு எபனேசர் அப்படின்னு பெயர் வைக்கிறார். இப்போது இதுக்கு முன்னாடி நடந்த போர்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்கிட்ட தோற்று போயிட்டாங்கல்ல, அந்த நேரம் எக்ரோன்லேருந்து காத்து வரைக்குமான இடங்களை இந்த பெலிஸ்தர் அவங்களுக்கு சொந்தமாக எடுத்துப்பாங்க. இதை எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ திருப்பி கிடச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் அவங்க திருப்பிட்டாங்க. திருப்பி கொண்டு இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் எமோரியரும் ரொம்ப சமாதானமாக இருக்கிறாங்க. இப்போ சாமுவேலின் காலத்தில் அதுக்கப்புறம் பெலிஸ்தருக்கு விரோதமாக யார் இருந்தாங்கன்னா, கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்துச்சு. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தார். வருஷம் வருஷம் இந்த சாமுவேல் என்ன பண்ணுவார்னா, பெத்தேல், கில்கால், மிஸ்பா இப்படிங்கிற இந்த 3 இடத்துக்கும் போய் அங்கே இருக்கிற ஜனங்களை நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிச்சுட்டு அவர் நேரம் எங்கே வருவார்னா, அவரோட வீடு ராமா அப்படிங்கிற இடத்துல அவரோட வீடு இருந்துச்சு. ராமா அவருடைய வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து அங்கே ஒரு பலிபீடம் கட்டினார்.